கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கான வேதவசனம் உபாகமம் 28:8. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு இந்த வாக்குத்தத்த வார்த்தையை கொடுக்க விரும்புகிறார். உங்கள் வேலையை ஆசீர்வதிப்பார். உங்கள் குடும்பத்தை, பொருளாதாரத்தை, ஆரோக்கியத்தை, பாதுகாப்பை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் திட்டங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் கையிட்டு செய்கின்ற வேலைகளிலெல்லாம் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிப்பார். உங்கள் தாளந்துகளை ஆசீர்வதிப்பார். உங்கள் வீட்டின் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், எனக்கு ஏற்ற ஆசீர்வாதங்கள் இன்னும் எனக்கு கிடைக்கவில்லை என்று. என் படிப்பிற்கு ஏற்ற வேலை எனக்கு கிடைக்கவில்லை. எனக்கு கடன் பாரத்திலிருந்து விடுதலையை தந்து ஆசீர்வதிக்க மாட்டாரா? எனக்கு ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையே இல்லை என்று கவலையோடு இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். உங்களுக்கான வார்த்தை தான் இந்த வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று. அவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? உபாகமம் 28:1 கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்க வேண்டும் என்று. தேவனுடைய கட்டளைகளை கேட்டு நடப்பவர்கள், அவருடைய வழிகளில் நடப்பவர்களை அவர் கொடுக்கும் இடங்களில் ஆசீர்வதித்து செழிக்க செய்வார். நமக்கான வாய்ப்புகள், பணி, குடும்பம், ஆவிக்குரிய வாழ்க்கை அனைத்திலும் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேலை வேறு பிரித்த தேவன், இஸ்ரவேலை ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க மாட்டாரா? ஆசீர்வாதமான வாழ்க்கையை தர அவர் போதுமானவராய் இருக்கிறார். God bless you. Amen. Amen.